விசிகா தரப்பிலிருந்து திரு பாவலன் இணைந்திருக்கிறார். திரு பாவலன், விஜயனுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. அதை தாண்டி உங்கள் ஊரில் தான் இந்த கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்தை பார்த்தீங்களா? இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை, ஆட்சியை பிடிக்கக்கூடிய கூட்டம்ன்றாரு. எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் கார்கே. மதுரை தாவைக்கா மாநாடு புஸ்வானமானது. ஆமா, பெரிய எதிர்பார்ப்பு. பட்டாசா வெடிச்சதுன்றாங்க சார். என்னங்க? பட்டாசா வெடிச்சது மினுத்தது அப்படின்றாங்க. அவ்வளவு கூட்டம் அது வந்து கொட்டும் மலையில் கொளுத்தப்பட்ட பட்டாசு. அப்படி ஒண்ணு பெருசா ஒண்ணு வெடிக்கல, புஸ்வானம் ஆகி போச்சு. என்னன்னா, பல லட்சம் இளைஞர்களை வந்தாங்க. ஆனா அந்த இளைஞர்களுக்கு என்ன சொன்னாங்க மாநாட்டுல? வழக்கம் போல ஏற்கனவே முதல் மாநாட்டுல என்ன பேசினாரோ அதுவே கொஞ்சம் கூடுதலா பேசியிருக்காரு. ஏங்க, உலகத்திலேயே 1 மணி நேரத்துல ஒரு மாநாட்டை முடிச்ச ஒரே கேலி கூத்து இந்த மாநாடு தாங்க. தமிழ்நாட்டில இருந்து நிறைய இளைஞர்கள் திரண்டு வந்த அந்த மாநாட்டுல அந்த இளைஞர்களுக்கு ஒரு தமிழகம் சார்ந்து சமூக நீதி சார்ந்து எந்த தகவலும் கொடுக்கல. ஒரு மாநாடுனா மாநாட்டு தீர்மானம் வாசிக்கப்படணும், அந்த தீர்மானத்தை ஒட்டி தலைவர்கள் உரையாற்றுவாங்க. இவர் வந்தாரு, மாநாட்டு மேடையில் ஏறினாரு, அதாவது வணக்கம் கூட சொல்லல. திரண்டு வந்த தொண்டர்களுக்கு வணக்கம் சொல்லல, மேடையில் இருந்த முன்னணி பொறுப்பாளர்களுக்கு வணக்கம் சொல்லல. எடுப்பிலே சிங்கம் காட்டுக்குள்ள சிங்கம் கர்ஜிதா அது 8 கிலோமீட்டர் கேட்கும் அப்படின்னாரு. அதுல இருந்து தொடர்ந்து திமுகவை திட்டினாரு, பாஜகவை திட்டினாரு. சரி, ரைட்டு. என்ன சொல்ல வரீங்க? உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்ன வழிகாட்டினீங்க? மாநாடு முடியும் போது கூட தொண்டர்களுக்கு நன்றி சொல்லல, வணக்கம் சொல்லல, பாதுகாப்பா ஊருக்கு போய் சேருங்கன்னு சொல்லல, ஒரு வழிகாட்டுதல் கூட சொல்லல. ஒரு தலைமை பண்பு இல்ல. இன்னைக்கு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்து ஜனநாயக படுகொலை செஞ்சிருக்காங்க அங்க பீகார்ல. அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் திருட்டு மூலமா தான் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தலைமையில எதிர்கட்சிகளா போராடிட்டு இருக்காங்க. இவ்வளவு இளைஞர்களை திரட்ட நீங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லக்கூடிய நீங்க பாஜக செய்த அந்த திருட்டுத்தனத்தை அந்த மாநாட்டில் கண்டிச்சிருக்கணும்ல, ஒரு தீர்மானமா போட்டிருக்கணும்ல. எதுவுமே இல்ல. ஒரு ரசிகர் மன்ற மாநாடு மாதிரி கூடி அப்படியே கலைஞ்சு போயிட்டீங்க. இது சிஎம் அங்கிள் சொல்லி கேள்வி பண்றது. இது நான் கேட்கிறேன் வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ நான் சொல்லலாமா? என்ன நீங்க என்ன தகவல் சொல்ல வர்றீங்க? 1 மணி நேரத்துல ஒரு மாநாட முடிக்கிறீங்க. நீங்க 35 நிமிஷம் விஜய் பேசுறாரு, அதுக்கு முன்னாடி நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க. சில பேர் வர்றாங்க 2-3 நிமிஷத்துல பேசிட்டு. அந்த கூட்டமும் ஒரு காரணம் இல்ல. அவ்வளவு கூட்டம் எந்த மாநாட்டுல சார் நைட்டே போய் படுத்திருந்திருக்காங்க? சமீபத்திய மாநாடுகள்ல திராவிட கட்சிகளுடைய தொடக்க கால மாநாட்டுல தான் நடந்தே போவாங்க. எந்த மாநாட்டுல நைட்டு படுத்தாங்க, காலையில உடைச்சிட்டு போய் முதல் வரிசையில உட்கார்ந்தாங்க சார்? ஏங்க, எல்லா மாநாட்டிலையும் இரவே போய் வேலை பார்ப்பாங்க. இப்ப எங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்தின மாநாட்டிலும் இரவே போயிட்டு விடிய வேலை பார்த்திருக்காங்க. நான் உட்பட அந்த களத்தில் நின்று முதல் நாள் இரவே அங்க போயிருக்கோம். அது இங்க பிரச்சனை கிடையாது. இவ்வளவு பேர் வந்திருக்காங்களேங்க, ஒரு நல்ல தகவல். இங்க பசியில வர்றவனுக்கு சோறு போடணுமா இல்லையா? அப்ப ஒரு திரண்டு நம்ம தலைவர் மாநாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வேட்கையோடு வர்றான்ல, வர்றவனுக்கு என்ன அரசியல் சார்ந்து என்ன கருத்துக்கள் நீ சொல்லிருக்கீங்க, என்ன வழிகாட்டுதல் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க அம்பேத்கர் படத்தை வைக்கிறீங்க, அம்பேத்கரை பத்தி பேசுங்க. பெரியார் படத்தை வைக்கிறீங்க, பெரியாரை பத்தி பேசுங்க. காமராஜர் படத்தை வைக்கிறீங்க, காமராஜர் படத்தை பேசுங்க. வேலுநாச்சியரை பத்தி பேசுங்க. என்ன நீங்க பேசுறீங்க? இன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி வந்தார் அதை பத்தி பேசுங்க. அண்ணாவை தூக்கி பிடிக்கிறீங்க, புதுசா நீங்க அண்ணாவை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லைங்க. நீங்க திமுக இன்னைக்கு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு அதிமுக திட்டுறீங்க. இவ்வளவு நாள திட்டல, இப்ப கூடுதலா திட்ட வேண்டிய தேவை உங்களுக்கு வந்திருக்கு. வேற என்ன நீங்க தமிழ்நாட்டுல அதுவே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க அதிமுகவை திட்டுறீங்களா, ஏன் திட்ட மாட்டீங்க, நீங்களா கூட்டாளிகளா ஒண்ணு சேர்ந்துறீங்களா கேட்டீங்கல்ல, நீங்களே விவாதத்துல கேட்டீங்கல்ல. தந்தி தொலைக்காட்சி ஊடகத்துல நான் கேட்டிருக்கேன், விவாதத்துல கேட்டிருக்கேன். ஆனால் நீங்க திமுகவை திட்டுகின்ற அளவிற்கு, பாஜகவை திட்டுகின்ற அளவுக்கு அதிமுக என்ன ஒரு யோக்கியமான கட்சியா இல்லையில? நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணும்போது அதே விமர்சனம் அதிமுகவுக்கு பொருந்தும்ல. அப்ப அதிமுக அந்த நிலைப்பாட்டுல வச்சு பேசணும்ல. நீங்க ஊராம தொட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்ப உங்களோட நிலைப்பாடே ஒரு குளறுபடியா இருக்கு. நீங்க 234 தொகுதியில் நீங்க தான் வேட்பாளர்னு ஒரு நகைச்சுவையா ஒண்ணு இன்னைக்கு அறிவிக்கிறீங்க. நீங்க நான் என்னன்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணு உங்க கட்சியோட கொள்கை இதுதான் அப்படின்ட்டு இதுவரைக்கும் முதல் மாநாட்டிலே அறிவிக்கல, 2வது மாநாட்டில அறிவிக்கல. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, அப்படிதான் நீங்க 2 கட்சியை முன்வரிசையில் நிறுத்துறீங்களே தவிர உங்கள் கொள்கை என்ன? முதல் மாநாட்டிலேயே இல்ல சார், கொள்கையில முதல் மாநாட்டிலேயே சொன்னாங்களே.
கொள்கை பிரகடனம் நம்ம எந்த வழியில எல்லாம் செயல்பட போறோம்னு சொன்னாங்களே. அதுதாங்க அதுக்கான செயல் திட்டம் என்ன? இது 2வது மாநாடு. இந்த 2வது மாநாடு நீங்க அறிவிச்சிருக்கணும்ல. முதல் மாநாட்டுல நீங்க கொள்கை பிரகடனம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கான செயல் திட்டம் என்ன? 2026ல நாங்க வந்து ஆட்சி அமைப்போம். ஏன் சினிமாக்காரர் வந்து அரசியல் களத்துக்கு வரக்கூடாதா? இதுதான் கேள்வி கேட்கறீங்க. நீங்க வந்து விமர்சன அரசியல் மட்டும்தான் பண்றீங்க. கொள்கை சார்ந்து உங்க கோட்பாடு சார்ந்து உங்களுடைய செயல் திட்டங்களை இதுவரைக்கும் மாற்றுன்னு சொல்லும் போது ஒரு மாற்று வழியை சொல்லணும், மாற்று திட்டங்களை சொல்லணும். விமர்சனம் பண்றது மாற்று கிடையாது. இப்ப வந்து திமுக இருந்து பிரிஞ்சு போன திமுக விமர்சனம் பண்ணுது. திமுக இருந்து பிரிஞ்சு போன திமுக விமர்சனம் பண்ணாங்க. இப்படி வந்து எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்றதுக்காகத்தான் ஒரு புதிய கட்சி தோற்றுவிக்கப்பட்டால் அது எதுக்கு? அந்த கட்சி எதுக்கு? மாற்று என்பது மாற்று திட்டத்தை கொடுக்கணும். நாங்க இதெல்லாம் செய்வோம். திமுக ஆட்சி ஆண்டது இதெல்லாம் செய்யல, நாங்க செய்ய போறோம். அதிமுக ஆட்சி ஆண்டது அதெல்லாம் செய்யல, நாங்க செய்ய போறோம். காங்கிரஸ் அது முன்னாடி ஆட்சி ஆண்டது அதெல்லாம் செய்யல, நாங்க செய்ய போறோம். அப்படி ஏதாவது உங்களால வந்து செயல் திட்டங்களை அந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க முடிந்ததா? ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணீங்க, அப்படியே புஸ்வானமாக்கிட்டீங்க. கேட்போம். நன்றி திரு பாவல், உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.